எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவர் அரசியல் கட்சி தலைவராகிறாரு. அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகும்போது, அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது சரி, சாதாரண மனிதராக இருக்கும்போது சரி, அப்போ அவருடைய பேரை சொல்லி கூப்பிடலாம். ஒரு நெறியாளர்கள் டிவியில் பேசும்போது பேரை சொல்லி பேசலாம். ஆனால் தமிழ்நாட்டோட ஒரு மாநிலத்தோட ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாங்க அப்படின்னா எப்படி பேரை சொல்லி கூப்பிடலாம்? அது தவறா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். இந்த தவறு தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பத்திரிகை மற்றும் ஊடகங்கள், அதில் வேலை செய்யக்கூடிய நெறியாளர்கள் இதைத்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்குறேன். எதை பற்றி சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி பேசும்போது முதலமைச்சர் விஜய்னு மேக்சிமம் யாரும் பேசுறதில்ல, விஜய்னு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரு மரியாதையை கேட்டு வாங்குறாங்க, மரியாதையை கேட்டால் தான் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. ஆனால் அந்தந்த பதவிக்கு உண்டான மரியாதையை கண்டிப்பாக கொடுக்கணுமா இல்லையா? ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, அவங்களுக்கு சிறு வயதாக இருக்குது அப்படின்னா வயதுங்கிற அந்த இடத்துல முக்கியம் கிடையாது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பதவி அப்படி அதெல்லாம் முக்கியம் பார்ப்பாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காவல்துறை அதிகாரி சிறு வயசுலேயே ஒரு எஸ்ஐயா ஆகிடலாம், சப் இன்ஸ்பெக்டர் ஆகிடலாம், இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் ஆகிடலாம் சிறு வயதிலேயே. அப்போ அவங்கள நம்ம மரியாதை இல்லாமல் பேசலாமா? பேரை சொல்லி கூப்பிடலாமா? அந்த இடத்துலலாம் நம்ம மரியாதை எதிர்பார்க்கும் போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை, ஒரு தலைவரை எப்படி சாதாரணமாக விஜய் சாதாரண ஆட்களை கூப்பிட்ற மாதிரி பேசலாம்? நெறியாளர் பேசலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாரிதாஸ் ஒருத்தர் இருப்பார்ல, மரியதாஸ் இருப்பார்ல, அவரை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உடனே இன்னொரு பத்திரிகை மற்றும் ஊடகங்களை நான் பார்த்தேன், ஒரு நியூஸ் பார்த்தேன். முதலமைச்சர் விஜய் அவர்கள் போன ஒரு மீட்டிங்கில் பேசும்போது, அதாவது திருச்சி கிழக்கில் பேசும்போது, என்னை பற்றி யாரெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களோ நீங்களாம் பண்ணிகிட்டே இருங்க, பண்ணனாத்தான் எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும், நீங்கள் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி சொன்னார். சொன்னது உண்மைதான். அதுக்குன்னு மரியாதை குறைவாக பண்ணுவாங்களா? மரியாதை இல்லாமல் பேசுவாங்களா? அதுக்குண்டான ஒரு மரியாதை இல்லை? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விஷயத்தை மரியதாசா அவர் பேசிட்டு இருக்காரு. அவருடைய நீங்கள் யூடியூப் சேனலில் பாருங்கள். கடந்த திமுகவையும் சரி, திமுக அமைச்சர்களையும் சரி, முதலமைச்சரை சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சரி, அதே மாதிரி யார் அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, யார் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராக இருந்தாலுமே மரியாதை இல்லாமல் வாயா போயா அவனை சொல்ல பேசக்கூடிய ஒரு நாகரிகமே இல்லாமல் மாரிதாஸுக்கு அறிவு இருக்குதா இல்லைங்கிறது நினைச்சு பார்த்தா நமக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறேன்.